ஏய், உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிரச்சனையே இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. அட, அங்க பாரு, டாக்டர் மேடமே வந்துட்டாங்க. Hey Hi. Hi. Sorry I am late. இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு ஏராளமான பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க. போன வாட்டி நாம ஃபாத்திமாவோட சன் பர்த்டேக்கு மீட் பண்ணோம். கரெக்ட்டா? யா, அதுக்குள்ள எப்படி ஒரு வருஷம் போச்சுனே தெரியல. அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூலோட கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் நடக்க போகுது. அவங்க ஒரு அமைப்பா சேர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த செலிப்ரேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம்னு சொல்லு. ஏய், நாங்க உன்னோட ஃபேவரட் ஐஸ்ட்ரீ தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகே தானே? யா, ஓகே. ஆமா, திவ்யா ஏன் வரல? ஆமா, நானும் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவ வருவாள மாட்டாளான்னு தெரியல. திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு? cervical cancer. வாட்? என்ன? ஆர் யூ சீரியஸ்? உண்மையாவா? ஆமா, லாஸ்ட் வீக் நான் அவளை ஹாஸ்பிடல்ல பார்த்தேன். எதிர்பாராம நாங்க அங்க மீட் பண்ணோம். அப்பதான் அவ என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா. யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு வேற சொன்னா. அவளுக்கும் ஏறக்குறைய நம்ம வயசு தானே இருக்கும். இன்னும் 33 வயசு கூட ஆகல. இந்த வயசுல cervical கேன்சர் எப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு ஏன், நம்ம எல்லாருக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய், நீ என்ன சொல்ற? பீரியட்ஸ் டைம்ல நம்ம எல்லாரும் சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றோம். அது நம்ம எல்லாருக்குமே ரிஸ்கான விஷயம் தான். ஆர் யூ சீரியஸ்? என்னென்ன சானிட்டரி நாப்கின்ஸ் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குதோ அதுல எல்லாத்துலயுமே ஒரு வகையான டாக்ஸின் இருக்கும், டயாக்சின். அதனால வெறும் கேன்சர் மட்டும் இல்ல, அதாவது ரேஷஸ், அலர்ஜி, இரிட்டேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்ல ஆரம்பிச்சு மூட் ஸ்விங்ஸ், இன்ஃபர்டிலிட்டி, தைராய்டு, டயபெட்டிஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கடைசியில பார்த்தா அது கேன்சர்ல போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கீதா, நீ சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வேற ஏதாவது பேசலாமா? நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க ரிலாக்ஸ் பண்ணதான் வந்திருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கீதா, நீ சொல்லு. அப்ப நம்ம சானிட்டரி நாப்கின் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த காலம் மாதிரி துணியை யூஸ் பண்ணுமா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரெகுலர் சானிட்டரி நாப்கின்ஸ விட்டுட்டு ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ஸ வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ஸா? அப்படின்னா விமன் ஹெல்த் விஷயமா இது லேட்டஸ்ட் சயின்டிபிக் டெவலப்மெண்ட். ஓகே, முதல்ல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த டயாக்சின் எப்படி நம்ம சானிட்டரி நாப்கின்குள்ள வருதுன்னு சொல்றேன். ரேயான் சாதாரண நாப்கின்ஸ்ல இருக்கு பாருங்க, அது ரீசைக்கிள் செய்யப்பட்ட பழைய நியூஸ் பேப்பர்ஸ், பிளாஸ்டிக், அப்புறம் வுட் பல்ப்ல இருந்து தான் உருவாகுது. அந்த ரேயான் அவங்க ஒயிட் கலர்ல மாத்துறதுக்காக அதுல குளோரினை ஊத்தி ப்ளீச் பண்றாங்க. இதன் மூலமா உண்டாகிற சைடு எஃபெக்ட்ஸ்ல உருவாகிறது தான் டயாக்சின். இது ஒரு அதிபயங்கரமான டாக்ஸின். எப்போ நாப்கின் நம்ம சருமத்தோட நெருக்கமா இருக்கோ அப்போ நமக்கு அதிபயங்கரமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு, லைக் கேன்சர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யுஎஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சில என்ன சொல்லிருக்காங்கன்னா, டயாக்சின் 130 மடங்கு சைனைடை விட விஷத்தன்மை அதிகமானது, ஆர்சனிக்கை விட 900 டைம்ஸ் ரிஸ்க் ஆனதுன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணுக்கு அவ லைஃப்ல ஏறத்தாழ 500 தடவை பீரியட்ஸ் வருது. கிட்டத்தட்ட 2500 மென்ஸ்ட்ரல் நாட்கள் அவங்க வாழ்க்கையில வருது. சோ அப்படி பார்த்தா அவ வாழ்க்கையோட 7 வருஷம் பீரியட்ஸ்லயே கடந்து போயிடுது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நம்ம வாழ்க்கையில 10,000 இருந்து 15,000 நாப்கின்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றோம்னு சொல்ல வரியா? அப்படின்னு மட்டும் இல்ல, WHO என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் சாதாரண நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது 0.02 மில்லிகிராம் டயாக்சின் நம்ம உடம்புக்குள்ள அக்யூமுலேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கேன்சர் வந்துருமா என்ன? அப்படியெல்லாம் உறுதியா சொல்லிட முடியாது. ஒரு சில பேருடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கும், அவங்களுக்கு லைஃப்ல எந்த பிரச்சனையும் அவ்வளவு சீக்கிரம் வராது. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் லைக் ரேஷஸ், அலர்ஜிஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எப்போது வர்றதுதானே. நீ இப்போ ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கினை பத்தி ஏதோ சொன்னல, அப்போ அதுல மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லையா என்ன? கண்டிப்பா இல்ல. ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ஸ் காட்டன் பேஸ்ட். காட்டன் பேக்குக்கு கீழே ஒரு வித்தியாசமான மெட்டீரியல் இருக்கு, அதோட பேரு தான் சூப்பர் அப்சார்பன் மெட்டீரியல். அதனால இதுல டயாக்சின் டாக்ஸினோட ரிஸ்கே கிடையாது. அப்புறம் அப்சார்ப்ஷன் கூட ரெகுலர் நாப்கினை விட 5 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படின்னா இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்ல வரியா? அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. அதோட இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வேறையும் இருக்கு. நீங்க யாராவது ஆனியோன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட, ஆனியோன் கேட்டியோன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில தானே வரும். அப்படியா? நீ தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணல, அதனால உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நான் பிகாம் தானே பண்ணேன். ஹலோ, இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோலிசிஸ் சாப்டர்லயே வரும். பெட் வச்சுக்கலாமா? ஓகே கூல். இந்த ஆனியோன் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம பீச் இல்லனா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகும்போது அப்ப எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம். யா, அங்க இருக்கிற காத்துல ஆனியோன் இருக்கிறதுனால தான் நமக்கு அப்படி தோணுது. அதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கும் சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆனியோன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரிப்புக்குள்ள இருக்கும். அதனால அது நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூடவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் தடுக்குது. அப்புறம் அந்த மோசமான துர்நாற்றம் பாக்டீரியாவால ஏற்படுது பாருங்க, அந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள டெர்மலைன் இருக்கு.
அதாவது ஃபார் ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேஸ், அப்புறம் டைனமிக் ஆக்சிஜன் நிரம்பி இருக்கும், ஆனியோன்ஸும் கலந்திருக்கும். இது ஒரு பெண்ணோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுற விஷயம். இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுக்குது, அதே நேரத்துல காற்றோட்டமா இருக்கிறதுக்கும் வழிவகுக்குது. இது ஒரு பெண்ணோட உடல்ல pH வேல்யூ அண்ட் ஹார்மோன்ஸ பேலன்ஸ்டா வச்சிருக்கு. அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அப்படின்னா மூட் ஸ்விங் ப்ராப்ளம் ஆனியல்ஸ்னால சரியாயிடுன்னு சொல்றியா? அப்போ அடுத்த என் பீரியட்ஸ் டைம்ல என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவாருன்னு சொல்லு. சரி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சரி, இப்ப அதை தவிர வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல இருக்கு? இந்த புது ஜெனரேஷனோட நாப்கின்ல 8 லேயர்ஸ் இருக்கும். சோ there is no chance of leakage. நான் தான் உனக்கு சொன்னேன்ல, இது சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல். அதனாலதான் இது 5 மடங்கு அதிகமா அப்சார்ப் பண்ணும். அது உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரை ஃபீலிங்க வழங்குது. என்னோட பீரியட்ஸ் டைம் பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு சூப்பர் அப்சர்வன்ட் நாப்கின் அவசியம் தேவை. அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவை. பை த வே, இன்னைக்கு என்னோட பீரியட்ஸ் டேட். அதனால ஒரு நாப்கின் நான் என்னோட பேக்லயே வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் பாருங்க, இதுதான் ஆன் அண்ட் ஆன் நியூ உமன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின். ஆன் அண்ட் ஆன் நியூ உமன். இந்த நாப்கின்குள்ள ஒரு அபூர்வமான சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் இருக்கு. ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் பீரியட்ஸ் டைம்ல 40 to 50 ml பிளட் டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்புறம் இந்த சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் 150 ml விட அதிகமாவே அப்சார்ப் பண்ணுது. ஆஹா, தட்ஸ் 5 times more. அதனால ஹெவி ஃப்ளோ ஏற்பட்டா கூட எந்த டென்ஷனும் இல்ல. ஏய், நிஜமாவா சொல்ற? நான் இப்பவே உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. உங்க யார்கிட்டயாவது ஆர்டினரி சானிட்டரி நாப்கின் இருக்கா? கூல். வெயிட்டா மேடம், 2 200 ml கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி நிரப்பி கொண்டு வாங்க. அதோட கொஞ்சம் இங்கும் வேணும். தேங்க்யூ. இங்க வச்சிருங்க. இந்தா. இப்ப பாருங்க. ஓகே, இப்ப இந்த நாப்கினோட எஃபிஷியன்சிய பாருங்க. பாத்தீங்களா, பேக்கிங் கூட எவ்வளவு சேஃபா இருக்கு பாருங்க. இது சூசன் கொடுத்த சாதாரண சானிட்டரி நாப்கின். அப்புறம் இது ஆன் அண்ட் ஆன் நியூ உமன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின். இப்ப இதோட ஸ்பெஷாலிட்டிய பாருங்க. இது சாதாரண நாப்கின். அப்புறம் இது ஆன் அண்ட் ஆன் நியூ உமன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின். இங்க பாருங்க, ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ல சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு. டச் பண்ணி பாரு, வெட்டா இருக்கான்னு. ஏய், சூப்பர். சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் ஆச்சே, அப்ப சூப்பரா தானே இருக்கும். ஆஹா, இந்த சாதாரண நாப்கின கொஞ்சம் பாரு. அப்படின்னா நாம இதத்தான் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா? ஆமா, நமக்கு அதை தவிர வேற சாய்ஸே இல்லையே. ஆனா இனிமே கவலைப்பட வேண்டாம், ஆன் அண்ட் ஆன் நியூ உமன் இருக்குல்ல. சரி, இந்த பிராண்ட் எங்க கிடைக்கும்? இது கடையில எங்கேயும் கிடைக்காது, டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இத தவிர இந்தியா ஷாப்பி சைட்ல கூட கிடைக்கும். சாதாரண நாப்கினை விட 10 மடங்கு உன்னதமானது இந்த ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின். இதுல டயாக்சின் இருக்காங்கிற கேள்விக்கே இடமில்ல. சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால இது 5 மடங்கு அதிகமா அப்சார்ப் பண்ணுது. இது அதிக அளவுல அப்சார்ப் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம். நோ மோர் frequent pad change. 8 லேயர்ஸ் இருக்கிறதுனால லீக்கேஜ் எதுவும் ஏற்படாது, எந்த வெட் ஃபீலிங்கும் இருக்காது. ஆல் டே ட்ரைனஸ் அண்ட் கம்ஃபர்ட். ஏர் பெர்மியபிள் பேஸ் இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோவுக்கு எந்த தடங்களும் இருக்காது. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால எந்த ரேஷஸும் இல்ல, எந்த அலர்ஜியும் இல்ல. FA-IR ஆனியோன் ஸ்ட்ரிப்ஸ் காரணமா நோ பாக்டீரியா, சோ நோ மோர் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியாவால ஏற்படுற எந்த துர்நாற்றமும் ஏற்படாது. மூட் ஸ்விங்ஸ் கூட ரொம்பவே கம்மியாயிடும். நாமெல்லாம் காலேஜ் படிக்கிற காலத்துல அப்ப இருந்த பழைய போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் போனை தானே யூஸ் பண்றோம். சேம் வே நம்ம பழங்கால டெக்னாலஜியால செஞ்ச சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ஸ் தான் இனிமே யூஸ் பண்ணணும். கரெக்ட். என் பொண்ணு கூட பெரியவளாயிட்டா. நமக்கு விஷயம் லேட்டா தெரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் நாம நம்ம குழந்தைங்களுக்கு முதல் நாள்ல இருந்தே ஆன் அண்ட் ஆன் நியூ உமன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ண கத்து கொடுக்கணும். ரைட்? அது மட்டும் இல்ல, திவ்யாக்கு ஏற்பட்ட மாதிரி வேற யாருக்கும் ஏற்படவே கூடாது. நான் இப்பவே ஒரு Facebook பேஜ் ஓபன் பண்றேன். அதுல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் இத பத்தி பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். முக்கியமா டீனேஜ் கேர்ள்ஸுக்கு. உனக்கு தேவையான எல்லா ரிசர்ச் மெட்டீரியல்ஸையும் நான் அனுப்பி வைக்கிறேன்.
ஓகே டாக்டர். On and on, new woman with 8 superior features.